நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் வந்து திமுக கூட எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கோம். அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 220 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நேற்று நடைபெற்ற அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி இருந்தால் மக்கள் அவங்களுக்கு மீண்டும் அங்கீகாரம் வாங்கியிருப்பார்கள். மக்களே தூக்கி எறிந்த ஆட்சி தான். அதனால் அவரை வந்து விமர்சனம் யாரும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு அர்த்தமில்லை. இன்னொன்று, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு முதலமைச்சராக அந்த எடப்பாடி இருந்தார். மொத்த இந்தியாவையே குலுக்க செய்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அது நடந்ததை டிவியில் பார்த்துன்னு சொன்ன ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களுடைய பிரச்சனை எதை அவருக்கு கவனத்தில் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவும் அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லை. அதனால்தான் அவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சியை மக்கள் அமைத்தார்கள். வாக்கு திருட்டுங்கிறது வந்து நேரு இந்திரா காந்தி காலத்திலேயே இருந்திருக்கு. அவங்க இதனால தான் ஜெயித்தாங்க அப்படின்னு நேற்று வந்து அமித்ஷா சொல்லியிருக்காங்க. வாக்கு திருட்டு சம்பந்தமா, அதாவது தற்போதைய நடைபெறுகின்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து வருகிறார். ஆனால் அமித்ஷா அதற்கு சொல்லியிருக்கிற பதில் என்பது மிக மிக அபத்தமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமித்ஷா சொல்வதை ஏற்கனவே அவருடைய கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். அதற்கு முன்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் இருந்தது, யாராவது சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு முன்பாக பாஜகவிலேயே பிரதமராக மரியாதைக்குரிய வாஜ்பாய் இருந்தார்கள், அவர் சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லாததை இவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இப்போதும் சொல்லாததை இப்போது வந்து சொல்கிறார்கள் என்றால் தங்களுடைய திருட்டை மறைப்பதற்காக திசை திருப்புகிற வேலை. அதுவும் அமித்ஷா தொடர்ந்து இது போன்றுதான் அவர் திசை திருப்புகிற பணியை செய்வார். பாண்டிச்சேரியிலும் தாவேக தலைவர் வந்து திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் இதற்கு தேர்தலிலே பதிலளிப்பார்கள். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா எதா இருந்தாலும் கருத்து சொல்றது, குறிப்பா இந்து சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி பாஜகவுக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் புதுசாக இறக்கி அவங்கள வச்சு அரசியல் பண்ணுவது வழக்கம். ஏற்கனவே அண்ணாமலையை வந்து போலீஸ்காரர் இருந்தவரை கூப்பிட்டு வந்து பண்ணதை எல்லோருமே பார்த்தோம். அது மாதிரி ஆந்திரா துணை முதல்வர் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களா என்னமோ தெரியல. அவருக்கு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் புரியாது. அவர் ஆந்திராவில் இருக்கிறதா நினச்சிட்டு பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவிலேயே அவர்களுக்கான பிஜேபிக்கான தளம் கிடையாது. அவர்கள் அங்கேயே இப்போதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தளத்தை விரிவாக்க. எனவே பவன் கல்யாண் மூலமாக இங்கே ஏதாவது செய்யலாமா என்று பாஜக நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாடு மண் அதற்கு இடம் கொடுக்காது. அதிமுக தலைவர் பலமான கூட்டணி அமையும் அப்படின்ட்டு எடப்பாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்க தான் போகிறோம். சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க தான் போகிறது.